நண்பர்கள் மற்றும் விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். சிஃபி இயற்கை வாழ்வியல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகசூலை பாதிக்கக்கூடிய பூச்சிகளை எப்படி நம்ம தடுக்கலாம், இயற்கை முறையில் சில வழிமுறைகளை பின்பற்றி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். விவசாயத்தில் நார்மலான, அதாவது சாதாரண நாட்கள்லேயே நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே நிறைய பூச்சி தாக்குதல் நமக்கு இருக்கும். அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல மழை காலங்களாக இருக்கிறதுனால நமக்கு பூச்சிகளினுடைய தொல்லை ஜாஸ்தியாகவே இருக்கும். பூச்சிகள் மற்றும் புழுக்களினுடைய தொல்லைகள் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். அதை எப்படி இயற்கை முறையில் கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறது நம்ம ஒரு சில வழிமுறைகளை பின்பற்றினா நம்மளால் எளிதில் அதை கட்டுப்படுத்த முடியும். அந்த வகையில் தற்பொழுது நிறைய விவசாயிகள் நெற்பயிர் பயிரிட்டிருப்பாங்க. அதே மாதிரி காய்கறி பயிர்கள், மேலும் பயிர் வகைகள் போன்றவைகளை பயிரிட்டிருப்பாங்க. அதனுடைய மகசூலை பாதிக்கக்கூடிய வகையில் வேர்களில் பெரிய தாக்குதலை ஏற்படுத்தக்கூடிய புழுக்கள் மற்றும் பூச்சிகள் இருக்கிறது. அதை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, ரொம்ப எளிய முறை தாங்க. அதாவது மஞ்சள் மற்றும் மண்ணெண்ணெய் இதை உபயோகப்படுத்தி அந்த பூச்சிகளை நம்மளால் எளிதில் கட்டுப்படுத்த முடியும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த மஞ்சள் மற்றும் மண்ணெண்ணெய் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த மாதிரி பூச்சிகளை நம்ம அழிக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, சாறு உறிஞ்சும் பூச்சிகளான கொசு அப்புறம் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்துவதற்கு இந்த முறையானது பின்பற்றப்படுகிறது. ஒரு தகர ஷீட்டை எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள் பெயிண்ட் அடிச்சுட்டு அது மேலே மண்ணெண்ணெயை நல்லா தடவி வயல்வெளிகளில் வச்சிங்க அப்படின்னா, இந்த பூச்சியானது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த தகரத்தில் போய் ஒட்டிக்கணும். ஸோ நம்மளால் எளிதில் அதை அழிக்க முடியும் நம்மளால். இது எந்த மாதிரி பயிர்களுக்கு நம்ம உபயோகிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, வெண்டை மற்றும் பருத்தி பயிர்களுக்கு இது பெரிதும் உதவுகிறது. ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 4 முதல் 5 ஷீட்டுகளை இந்த பொறிகளாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னாலே போதுமானது. அடுத்தது இஞ்சி பூண்டு மிளகாய் கரைசல். இந்த கரைசலானது நம்ம மண்ணெண்ணெய் உபயோகித்து தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால எந்த பாதிப்பும் கிடையாது. இது எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு 1 கிலோ எடுத்து அதை மண்ணெண்ணெயில் 12 மணி நேரம் நம்ம ஊற வைக்க வேண்டும். அதுக்கப்புறமா அதை எடுத்து நல்ல விழுதா வர்ற மாதிரி நம்ம அரைத்து வைத்துக்கொள்ள வேண்டும் தனியாக. அதுக்கடுத்தது 1/2 கிலோ பச்சை மிளகாய் அப்புறம் 1/2 கிலோ இஞ்சி எடுத்து தனித்தனியாக விழுது பதத்தில் அரைச்சி நம்ம வச்சுக்கணும். இப்போது 2 பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இது ரெண்டையும் நல்லா ஒன்றா கலக்கிட்டு ஒரு காடா துணியில் நம்ம இதை வைத்துக்கொள்ள வேண்டும். காடா துணியில் வைத்திருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை 6 லிட்டர் தண்ணீரில் நல்லா முக்கிட்டு அந்த பேஸ்ட்டாக இருக்கிறத நல்லா புழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு லிக்விட், ஒரு சொல்யூஷன் மாதிரி கிடைக்கும். அந்த 6 லிட்டர் கரைசல் நமக்கு கிடைத்துவிடும், ஒரு சொல்யூஷன் மாதிரி. அதை நம்ம பூச்சி தாக்குதலுக்கு பயன்படுத்தலாம். அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். உங்களுக்கு பூச்சி தாக்குதல் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா 500 மில்லி கரைசலை 9 லிட்டர் தண்ணீரில் கலந்து பூச்சிகள் செடிகள் மீது நம்ம தெளிக்கும் பொழுது புழு வகை மற்றும் பூச்சிகள் முற்றிலுமாக கட்டுப்படுத்தப்படுகிறது. அப்படி இல்லை, உங்களுக்கு பூச்சி தொல்லை அதிகமாக இருக்குது, புழுக்களினுடைய தொல்லையும் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 லிட்டர் எடுத்துக்கிட்டு 9.5 லிட்டர் தண்ணீரில் இதை கலந்தும் நீங்கள் தெளிக்கலாம். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி செடிகள் மீது நீங்கள் தெளிக்கும் பொழுது இது எல்லாமே முற்றிலுமாக கட்டுப்படுத்தப்படுகிறது, பூச்சிகளினுடைய தொல்லை. இப்போது இந்த கரைசலை நம்ம அடிச்சிட்டோம். இது ஒருவேளை மழை கிலோ வந்தது அப்படின்னாக்கா திரும்ப அதெல்லாமே கரைஞ்சி கீழே விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி நிகழாமல் இருப்பதற்கு இன்னொரு வழி என்னென்னா, காதி சோப்பை நீங்கள் தண்ணீரில் கரைச்சி இதை அடிக்கும்போது இந்த இயற்கை பூச்சி மருந்து கரைசலை செடியில் ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி அது பார்த்துக்கொள்ளும். ஸோ இதன் மூலியமாக இந்த கரைசலோட வீரியம் அதிக நேரத்துக்கு செடியில் இருக்கிறதுனால நமக்கு ஒருவேளை மழை பொழிவோ இல்லை உங்களுக்கு இப்போ பனி விழுகிறப்போ அந்த கரைசல் போகாத வண்ணம் இது பார்த்துக்கொள்ளும். இந்த மாதிரி பார்த்துக்கொள்றதுனால உங்களுக்கு பூச்சியினுடைய தாக்குதலில் இருந்து நம்ம பயிர்களை நம்ம பாதுகாக்க முடியும். மேலும் வெட்டுக்கிளிகளினுடைய தாக்குதல் மழைக்காலம் துவங்குறதுக்கு முன்னாடியே நம்ம அதை சரி செய்யணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இஞ்சி பூண்டு கரைசலை இந்த வெட்டுக்கிளி வராமல் தடுப்பதற்கு நம்ம உபயோகிக்கலாம். இதுக்கு என்ன நம்ம மெத்தட் ஃபாலோ பண்ணணும்னா, 1/4 கிலோ பூண்டை உரலில் போட்டு இடிச்சிட்டு அதோட 100 மில்லி மண்ணெண்ணெயை ஊற்றி ஒரு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ஊற வைக்க வேண்டும். இதுக்கடுத்து 3 கிலோ பச்சை மிளகாயை காம்பை கிள்ளிட்டு 100 கிராம் இஞ்சியையும் தனித்தனியாக மை பதத்தில், அதாவது பேஸ்ட்
மாதிரி நம்ம அரைச்சி வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 10 லிட்டர் தண்ணீரில் இது எல்லாத்தையுமே கலந்து வடிகட்டி அதோட சேர்த்து 100 கிராம் காதி சோப்பையும் வந்து கலக்க வேண்டும். இது எதுக்காக அப்படின்னா அந்த பேஸ்டானது வந்து ஒன்றோட ஒன்று நல்லா பைண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த காதி சோப்பை நம்ம பயன்படுத்த வேண்டும். இந்த கரைசல் நமக்கு இப்போ தயாராகிடுச்சு. இதை வந்து 1/2 லிட்டர் எடுத்து 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து மாலை நேரத்தில் கை தெளிப்பானால் தெளிக்கும் பொழுது இந்த வெட்டுக்கிளிகளானது கட்டுப்படுத்தப்படும். அதே போல் மழை காலத்தில் நெற்பயிர் நடவு செய்யும் பொழுது அதனுடைய நுனியை வந்து நம்ம கிள்ளிட்டு நடவு செய்யும் பொழுது நமக்கு இந்த குருத்து பூச்சிகள்ல இருந்து நம்ம பயிரை வந்து பாதுகாக்க முடியும். இது ஏன்னா அந்த நுனியில் தான் இந்த குருத்து பூச்சியானது முட்டையிட்டு தன்னுடைய இனப்பெருக்கத்தை செய்யும். ஸோ அதனால் அந்த நுனியை கிள்ளி விடும் பொழுது நம்ம வந்து நெற்பயிரையும் காப்பாற்ற முடியும். மேலும் நெற்பயிரில் இலை சுருட்டு புழு தாக்கம் தென்பட்டால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மாலை நேரத்தில் கை தெளிப்பான் மூலமாக வேப்பங்கொட்டை கரைசலை வந்து நீங்கள் தெளிக்கலாம். இது ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும் உங்களுக்கு அந்த இலை சுருட்டு புழுவினுடைய தாக்கத்திலிருந்து. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இன்றைக்கி ஒரு சில டிப்ஸ் மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். அதாவது மகசூலை பாதிக்கக்கூடிய சில பூச்சி மற்றும் புழுக்களை எவ்வாறு இயற்கை முறையில் அழிப்பது அப்படின்னு சொல்லி ரொம்ப எளிய முறையில் நீங்களே தயாரித்து இதை உபயோகப்படுத்தலாம். ஏன்னா இப்போ ரொம்ப மழைக்காலமாக இருக்கிறதுனால நிறைய விவசாயிகளுக்கு மழையிலேயே நிறைய நெற்பயிர் வந்து நீர்லேயே அடிச்சிட்டு போயிடுச்சு. மிச்சம் இருக்க நெற்பயிரையாவது நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா இந்த பூச்சி தாக்குதலில் இருந்து நம்ம காப்பாற்றி ஆக வேண்டும். அதற்கான எளிய முறை கரைசல்களை வந்து நீங்கள் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் விவசாயிகள் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.